லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். ஏன்னா இந்த வருஷம் 2025 குரூப் 4ல் உங்களுக்கு ஒரு போஸ்டிங் இருக்குது. நம்ம போடுற வீடியோ தான் அந்த கொஸ்டின்ஸ் தான் வரப்போகுது. தொடர்ந்து பாருங்கள். 94 ஒருமை பன்மை பல எச்சத் தொடரை தேர்ந்தெடு. ஆன்சர் சி. மனிதர்கள் பொருள் தேடுவதற்காக பல ஊர்களுக்கு செல்கிறார்கள். 95 ஒருமை பன்மை பல எச்சத் தொடரை தெரிவு செய்க. ஆன்சர் ஏ. பிரம்பினால் செய்யப்பட்ட பல வகையான பொருட்கள் இங்கே உள்ளன. 96 முதல் 100 வகையான உள்ள கொஸ்டினுக்கு இந்த 10லேருந்து தான் நம்ம படித்து ஆன்சர் எடுக்க போகிறோம். கீழ்கண்ட பார்த்தீங்கன்னா படித்து விநாயகருக்கான சரியான விடையை தேர்ந்தெடுக்க. மழை எஞ்சியது குழந்தைகளை நினைவு கூறுவது காகித கப்பல். மழை நீரில் காகித கப்பல் விட்டு விளையாட குழந்தைகள் இல்லை எனலாம். அந்த அளவிற்கு நம்ம ஆள் மனதில் கப்பல் இடம்பெற்றுள்ளது. பழங்காலம் முதல் தமிழர்கள் கப்பல் கட்டும் கலையில் சிறந்திருந்ததன் மரபு தொடர்ச்சி என்று இதனை கூறலாம். தமிழர்கள் கப்பல்களை கட்டினர் என்பதற்கும் கப்பல் மூலம் வெளிநாடுகள் சென்றனர் என்பது நம்ம இலக்கியங்களில் ஏராளமான சான்றுகள் உள்ளன. 96க்கான ஆன்சர் பார்த்துக்கோங்க. 97 பழங்காலம் முதல் தமிழர்கள் எந்த கலையில் சிறந்திருந்தனர். ஆன்சர் சி. கப்பல் கட்டும் கலை. 98 தமிழர்கள் கப்பல் மூலம் வெளிநாடுகள் சென்றனர் என்பதற்கான சான்று எது. இலக்கியங்கள். 99 நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் எது. தொல்காப்பியம். 100 தொல்காப்பியம் கடற்பயணத்தை எதுவாக குறிப்பிடுகிறது. ஆன்சர் ஏ. முன்னீர் வழக்கம். வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வருஷம் 2025 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் உங்களுக்கான ஒரு போஸ்டிங் வந்து ரெடியாக இருக்குது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய நம்ம சேனலில் தொடர்ந்து போடுற வீடியோக்களை பாருங்கள். இதில் நம்ம போடுற கொஸ்டின்ஸ் தான் கன்ஃபார்மாக வரப்போகுது. ஸோ தொடர்ந்து பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.